அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் பார்க்க போறோம். 8th ஸ்டாண்டர்டோடது பார்க்க போறோம். ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்டோட ஃபுல் வீடியோ போட்டாச்சு. கிராமர் பார்ட் ஃபுல்லா கவர் பண்ணி ஏற்கனவே யூனிட் 1 முடிச்சாச்சு. இப்போ ஜெனரல் இங்கிலீஷ்ல யூனிட் 2 அதாவது புக்ல உள்ளது மட்டும் தான் இனிமேல் ஃபுல்லா படிக்க போறோம். ஓகேவா? ஏன்னா யூனிட் 1 கிராமர் பார்ட்டா அந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அந்த யூனிட்லயே முடிஞ்சிடும். இனி வர்றது எல்லாமே கிராமர் கிடையாது. இது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்க டெக்ஸ்ட் புக்ல இருக்க புக் பேக்ல உள்ள எக்ஸசைஸ் மட்டும் தான் சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ 8th ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணியாச்சு. இதுல ஜஸ்ட் ஒரு 6 பக்கம் தான் இருக்கு. 7th கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸி தான். 7th வந்ததே தான் ரிப்பீட் ஆகும். ஜஸ்ட் இருந்தாலும் ஒரு ஓவராலா நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு தடவை அதை வாசி விட்டுரும். சில வேர்ட் திடீர்னு புதுசா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் தான் நம்ம படிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா பார்க்க போறோம். 8th ஸ்டாண்டர்ட் ஹோமோஃபோன்ஸ் 8th ஸ்டாண்டர்ட். இதுல ஹோமோனிம்ஸை பத்தி பெருசா கொடுக்கல, ஹோமோஃபோன்ஸை பத்தி தான் நிறைய கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும். ஹியர் இஸ் த கம்ப்ளீட் கண்டென்ட் ஃபார் ஹோமோஃபோன்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்குது. இதோட டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா, homophones are words with the same pronunciation but different meaning, origins or spelling. 7th ஸ்டாண்டர்ட்லயே நான் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஹோமோஃபோன்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரே ஸ்பெல்லிங் கன்ஃபார்மா என்ன இருக்காது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும். ப்ரொனன்சியேஷன் மட்டும்தான் சேமா இருக்கும். இங்கே போட்டுக்காமத்துல சேம் ப்ரொனன்சியேஷன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தமிழ்ல இது புரியலை அப்படிங்கிறப்ப தமிழ்ல வாசித்து பாருங்க. புரிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். புக் பேக் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இந்த நியூ நமக்கு தெரியும், புதுசுங்கிற அர்த்தம். இந்த நியூங்கிற தெரியுங்கிற அர்த்தம். இப்போ ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும்னா பாருங்களேன். ஐ நியூ த நியூ அட்ரஸ். எனக்கு தெரியும் புது அட்ரஸ். இதுதான் கரெக்டான மீனிங். ஓகேவா? நல்லா கவனிச்சுங்க. இந்த ஹோலுங்கிறது துளை, இந்த ஹோலுங்கிறது முழுவதும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹோல் அலவுஸ் த ஹோல் வாட்டர். அந்த ஓட்டை முழு தண்ணியும் உள்ள அலோவ் பண்ணுது அப்படிங்கிறது மீனிங். அடுத்த இந்த சிப்பாய்ங்கிறது நைட்டுங்கிறது சிப்பாய் வீரன், இந்த நைட்டுங்கிறது இரவுன்னு அர்த்தம். ஐ சா எ நைட் லாஸ்ட் நைட். இது 7th ஸ்டாண்டர்ட் இதே எக்ஸாம்பிள் பார்த்தோம். நான் வந்து ஒரு வீரனை கடைசி நைட் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த இந்த சி பார்க்கறது, இந்த சி கடல். தே சி எ சி. முடிஞ்சிருச்சு. இது நமக்கு சிம்பிளா தான் இருக்கு. புரிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்த அடிஷனல் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அவர்ங்கிறது நம்முடைய, இந்த அவருங்கிறது நேரம். அவர் டே ஆன் எர்த் இஸ் மெஷர்ட் பை தி அவர். ஓகேவா? இந்த பியருங்கிறது தாங்கிறது, இந்த பேருங்கிறது வெற்று அப்படின்னு அர்த்தம். ஹி கான்ட் பியர் டு ஸ்டாண்ட் பேர் ஹெட்டட் இன் த சன். அவனால தாங்க முடியல, வெறுமனையா தலையில சூரியனை புள்ளி அடிக்கிறதுல தாங்க முடியல, நிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றாங்க. அடுத்த இந்த ஹியர், இந்த ஹியருங்கிறது இங்கன்னு அர்த்தம், ஹியருங்கிறது கேட்கறதுன்னு அர்த்தம். ஐ கேன் ஹியர் த சாங் ஃப்ரம் ஹியர். என்னால கேட்க முடியுது சாங்க ஃப்ரம் ஹியர், இங்க இருந்தே அப்படின்னு அர்த்தம். இந்த ரோடுங்கிறது ஓட்டியது, இந்த ரோடுங்கிறது சாலை. ஓகேவா? ஹி ரோட் ஹிஸ் பைக் அலாங் த ரோடு. அவன் பைக் ஓட்டுனா ரோட்டு மேல. ஓகேவா? இதுதான் எக்ஸாக்ட். ஓகேவா? அடுத்து அப்படியே மேல பார்த்தோம்னா ப்ரே. இந்த ப்ரே வந்து வழிபடுதல், பிரேயர். இந்த ப்ரே வந்து இறை. த ப்ரே ஃபார் த விக்டிம்ஸ். அவங்க விக்டிம்காக ப்ரே பண்ணிக்கிறாங்க. த லயன் வென்ட் இன் சர்ச் ஆஃப் இட்ஸ் ப்ரே. சிங்கம் வந்து தன்னுடைய இரையை தேடுது. இந்த பை வந்து வாங்குதல், இந்த பை வந்து ஆல், என்னால், உன்னால் அப்படின்னு அர்த்தம். ஹி வாண்ட்ஸ் டு பை அ ஃபிளாட். அவனுக்கு ஃபிளாட் வாங்கணும். த லெட்டர் வாஸ் சென்ட் பை மீ. அந்த லெட்டர் என்னால் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறதான் பை. ஓகேவா? அடுத்து இந்த வீக் ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். இந்த வீக் வந்து வாரம், இது மோசமாக. ஐ ஷால் மீட் யூ நெக்ஸ்ட் வீக். நான் வந்து நெக்ஸ்ட் வீக் ஒன்று மீட் பண்றேன். கலா இஸ் வீக் இன் மேக்ஸ். கலா வந்து மேக்ஸ்ல தொய்வா இருக்கா அப்படின்னு அர்த்தம். அடுத்த ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ். நமக்கு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் மாதிரி. நம்ம வந்து கரெக்ட் ஹோமோஃபோனா செலக்ட் பண்ணணும். த விண்ட் ப்ளூ த லீவ்ஸ். இது ப்ளூங்கிறது கலரு, இந்த ப்ளூ தான் எக்ஸாக்ட் கரெக்ட். த விண்ட் ப்ளூ த லீவ்ஸ். ஓகேவா? அடுத்து இந்த மீட்னா என்னன்னு தெரியும் நமக்கு. இந்த மீட்னா இறைச்சி, இந்த மீட்டுங்கிறது மீட்டிங். அப்போ ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நான் மீட் பண்ணேன் அப்படிங்கிறது ஆன்சர். இந்த மீட் வரும். ஓகேவா? எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் டேஷ் ஆன் த கிராஸ். இந்த டியூங்கிறது நம்ம டியூ பே பண்ற டியூ, இந்த டியூங்கிறது பனித்துளி. அப்போ புல்லு மேல பனித்துளியை பார்க்க விரும்புறாரு. டியூ, இந்த டியூ தான் கரெக்ட். அடுத்தது கேட் காட் தி சென்ட் ஆஃப் அ மவுஸ்.
ஆன்சர் வந்து SCENT. SCENT. இந்த சென்ட் கிடையாது, இந்த சென்ட் வேற. ஸோ த கேட் காட் த சென்ட் ஆஃப் எ மவுஸ். ஓகே. த டேஷ் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். தெரியும். த ஆக்டர் ஹேட் டு டேஷ் ஹிஸ் ஹேர் பிளாக் ஃபார் த ரோல். இந்த டை, இந்த டைங்கிறது செத்து போகிறது, இந்த டைங்கிறது தான் கலர் பண்ணுறது. ஓகே. வி விசிட்டட் த டேஷ் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பேட்டில். சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, வேற என்ன இருக்கு, இந்த சைட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுதான் இடத்த குறிக்குது, அப்போ இந்த சைட் தான். ஓகேவா. ஓகே. அடுத்து த ராபர்ஸ் ஸ்டீல் த ஜுவல்ஸ். இந்த ஸ்டீல் தான் திருடுறது, இந்த ஸ்டீல் வந்து மெட்டலை குறிக்கிறது, ஸ்டீல் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் திருடுறது அப்படிங்கிறது. த டேஷ் டேக்ஸ் சம்ஸ் டு சால்வ். இது ரெண்டுமே போடணும், சம்னு ரெண்டுமே போடும். த சம் டேக்ஸ் டைம்ஸ் டு சால்வ்னா அந்த கணக்கு சால்வ் பண்ணுறதுக்கு டைம் தேவை. இதை இப்போ இந்த சம்மை தூக்கி போட்டோம் அப்படின்னா த சம் டேக்ஸ் டைம் டு சால்வ். இதுக்குன்னா அதுக்கு என்ன சார் சம் அப்படின்னு இந்த இடத்துல எதை மீன் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த மீன் பண்ணுறாங்க. த சம் டேக்ஸ் டு சைம் சால்வ். ஸோ ரெண்டுமே இந்த இடத்துல என்ன செய்யும், பொருந்தும். ஓகேவா. ஓகே. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மட்டும்தான் நமக்கு இருக்குமே. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணாதான் உண்டு. போத் ஆன்சர் நம்ம என்ன நினச்சிருப்போம், ரெண்டுமே வராது அப்படின்னு கன்ஃபார்மாக நினச்சிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு வர்ற மாதிரி ஆயிடும். ஸோ சம் ரெண்டுமே வரும். ஓகேவா. ஐ சா எ நைட் லாஸ்ட் நைட். இந்த எக்ஸாம் நிறைய டைம் பார்த்துட்டோம். ஓகேவா. இந்த ஆன்சர். அடுத்த ஹோமோஃபோன் எக்ஸசைசஸ். புக் பேக்ல உள்ள எல்லா எக்ஸசைஸும் உள்ள ஆட் பண்ணியாச்சு. ஐ எம் நாட் அலவுட் டு ட்ரிங்க் சோடா. இந்த லவுடு வந்து கத்துறது, இந்த லவுடு தான் அலோவ் பண்ணுறது. த வின் ப்ளூ த லீவ்ஸ். அதே தான் புக் பேக்கில் இருக்கிறது தான். ஐ ஃபின் மீட் த சன். ஹீ வில் பிளே த ரோல் இன் த செகண்ட் பார்ட்டி. இந்த ரோல்னா என்ன, இந்த ரோல்னா என்ன, இந்த ரோல் வந்து ரோல் நம்பர், இந்த ரோல் தான் என்ன செகண்ட் ரோல் ஃபர்ஸ்ட் ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா, கதாபாத்திரங்கள், அந்த ரோல் செகண்ட் பிளே அதை மீன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகே. ஐ ஹாவ் டேஷ் த மூவி ஆல்ரெடி. இந்த சீன் பார்க்கறது, இந்த சீனுங்கிறது சீன் 1 சீன் 2 சொல்லுவாங்களே அந்த சீன். ஓகேவா. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதே தான் எவ்ரி மார்னிங், அதே எக்ஸாம்பிள் தான் வருது. டியூ. சென்னை இஸ் த கேபிட்டல் வேற, நமக்கு தெரியும் கேபிட்டல் தான். ஓகே. சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஐ வாஸ் வெரி டேஷ் லாஸ்ட் வீக்கெண்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு த வில்லேஜ் வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ. போர்டு, இந்த போருங்கிறது வேற, இந்த போர்டுங்கிறது தான் கரெக்டான மீனிங். ஏற்கனவே பார்த்துட்டோம். த கேட் காட் த சென்ட் ஆஃப் த மவுஸ், சென்ட் ஆஃப் எ மவுஸ். இது சன்னு பார்த்துட்டோம். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். புரிஞ்சிருச்சா. அப்பா என்று வந்துருச்சு. ஓகே. இப்போ 8th ஸ்டாண்டர்டோட ஹோமோஃபோன்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதில் ஹோமோனிம்ஸை பற்றி பெருசாக சொல்லலை. ஓகேவா. ஸோ ஹோமோஃபோன்ஸு தெளிவாக முடிச்சாச்சு. 7th ஸ்டாண்டர்டாக பக்காவாக எடுத்து படிக்க வச்சாச்சு. 8th ஸ்டாண்டர்டாக பக்காவாக எடுத்து கையில் கொடுத்தாச்சு. மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேவா. 8th ஸ்டாண்டர்டில் எங்கிட்டோ இருக்கும், அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எங்கெங்கே இருக்காங்களோ கொடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ணி ஃபுல் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. இப்போ 6th கிடையவே கிடையாது, ஹோமோஃபோன்ஸை பற்றி அவன் கொடுக்கவே இல்லை. 7th முடிச்சாச்சு, 8th முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்குக்கும் 6th 7th 8th 9th 10th 11th 12th இந்த பேட்டர்ன் நம்ம படிச்சிட்டோம்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா. நமக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் சிலபஸில், அது அட்வான்டேஜ் கிடையாது, சிலபஸில் வந்து என்னென்னா இந்த ப்ரோஸு போயம் கொடுத்துட்டு மட்டும் அதுக்கு மட்டும் கடைசியாக மென்ஷன் பண்ணிப்பாங்க. இது மட்டும் நாங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகேவா. அப்போ ப்ரோஸு போயத்து மட்டும்தான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இந்த மாதிரி கிராமட்டிக்கல் பாட்டு இது எல்லாமே அவன் டேரெக்டாக 12th வரைக்கும் கேட்பேன் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்கான். சரிங்களா. ஓகே. நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணி வீடியோ அனுப்புங்க. ஜென்ரல் இங்கிலீஷுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எப்படி ஜென்ரல் தமிழுக்கு அத்தனை சேனல் வந்து இருக்கோ அந்த மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஒரு சேனலாவது எப்படி சொல்றது ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த டைம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்குது. இந்த டைமும் இவங்க சிலபஸை மாற்றினாங்க தான், பட் இவங்க நம்ம கொடுக்குற டார்ச்சர் கொடுத்துட்டே தான் இருக்கானுங்க. அதில் மாற்றம் கிடையாது. ஓகேவா. இருந்தாலும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த டைம் ரொம்ப தெளிவாக இருக்கேன். சரிங்களா. ஓகே. ஸோ ஹோமோஃபோன்ஸ் அண்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு 8th ஸ்டாண்டர்ட். பிடிஎஃப் கீழே லிங்க்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிங்க. படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் வீடியோ போட வரும். இன்னும் கிட்டத்தட்ட 9 மாதம் டைம் இருக்கு எக்ஸாமுக்கு. சாலிடாக இப்போயே யூனிட் 1 நம்ம முடிச்சாச்சு, அடுத்த யூனிட் 2க்குள்ளே வந்தாச்சு. இதை முடிச்சு டெஸ்ட்னு போட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.